அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் என்ன துவா ஓத வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். மழை பொழிந்த ஒரு மாலை. வீட்டினுள் மெதுவான இருட்டு. சிறிது குளிர். முஸ்தபா என்ற ஒருவர் படுக்கையில் படுத்திருந்தார். உடம்பு பல நாட்களாக சரியில்லை. தலைவும் வலிக்கிறது. 2 கண்களும் சிவந்திருக்கிறது. காய்ச்சல் குறையாமல் உடம்பு முழுக்க சோர்வாக இருந்தது. அவர் கைகளை முகத்துக்கு மேல் வைத்து மெதுவாகச் சொன்னார், அல்லாஹ்வே, என்னால் இப்படி படுத்து கிடக்க முடியல, என் உடம்பை குணப்படுத்து. இப்படி துவா சொல்லும்போது திடீரென்று அவருக்கு நினைவுக்கு வந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயில் இருந்தவர்களுக்கு கற்றுத்தந்த துவாகள். அவர் மெதுவாக படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தார். அவர் முதலில் மனதிலேயே சொன்னார், நம்முடைய நபி சொன்னதெல்லாம் உண்மையே. அந்த துவாகளில்தான் உண்மையான சுகமும் நிம்மதியும் இருக்கிறது. முஸ்தபா தன்னுடைய மார்பின் மேலே கை வைத்தார். சிறிது வலி இருந்தது. அவர் கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக 3 முறை பிஸ்மில்லா, பிஸ்மில்லா, பிஸ்மில்லா என்று சொன்னார். பிறகு 7 முறை மெதுவாக மனம் முழுக்க அல்லாஹ்வை நம்பி அவுது பில்லாஹி வ குத்ரதிஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் என்று கூறத் தொடங்கினார். ஒவ்வொரு முறையும் கூறும்போது அவர் மனதில் ஒரு நிம்மதி, வலியோ குறைய ஆரம்பித்தது. அல்லாஹ்வின் பேரில் துவங்கும் போது இதே மாதிரி நிம்மதி தருவான்னு யாருக்குத்தானே தெரியும் என்று அவர் உள்ளுக்குள் நினைத்தார். அவர் மீண்டும் படுக்கையின் மேல் சற்றே சாய்ந்து கொண்டு மிகவும் புகழ்பெற்ற துவாவை நினைத்தார். அவர் கைகளை தூக்கி மெதுவாக நெடுங்கச் சுவாசம் விட்டார். பின்னர் மனதின் முழு அன்போடு துவா செய்தார். அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் அல்ஹிபில் பாஸ் ஐஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா எல்லா ஷிஃபாவுக் ஷிஃபான் லா யுகாதிர் சகமா. அந்த துவாவை சொன்னபோது அவர் கண்களில் நீர் வந்தது. இந்த நீர் வலியால் வந்ததில்லை, கடவுளை நம்பிய ஒரு இதயத்தில் இருந்து வரும் நிம்மதியான நீர். அவர் மெதுவாக சொன்னார், என்னை குணப்படுத்துறவனே நீ மட்டும்தான் பா, உன்னை தவிர ஒருவனாலுமா முடியாது. இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது அவருடைய மனதில் இருந்த கவலை, பயம், பதட்டம் எல்லாம் மெல்ல மெல்ல அகன்றன. நேரம் ஓடியது. இரவு சிறிது அமைதியாக இருந்தது. முஸ்தபா மெதுவாக எழுந்து உட்கார்ந்து குர்ஆன் எடுத்தார். நம்பிக்கையோடு சூரா ஃபாத்திஹா ஓதினார். ஒவ்வொரு ஆயத்தும் ஓதும்போது உடலுக்குள் ஒரு நிம்மதி பாய்ந்தது. அவர் தனது உள்ளுக்குள் நினைத்தார், நான் இந்த வேதனையோடு கிடக்கிறேனானாலும் அல்லாஹ்வோட சொற்பொல்லாச்சு. நான் ஒவ்வொரு வலியும் என் பாவங்களை கழிக்கிறதுக்கு. அவர் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு தலையை மேல் சாய்த்து, அல்லாஹ்வே, எனக்கு முழுமையான குணம் கொடு. அந்த ஒரு வாக்கியம் அவருக்கு எல்லா உலக நிம்மதியையும் தந்தது. அவர் மீண்டும் தன்னைத்தானே நினைவூட்டிக் கொண்டார், நொறுங்கிறதெல்லாம் பாவங்கள்தான், அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்துறாரு. இந்த எண்ணம் அவரது கண்களில் நம்பிக்கையை வரவழைத்தது. பிறகு அவர் படுத்தபடியே இன்னொரு துவா சொன்னார். ஓ அல்லாஹ்வே, என் உடம்புக்கும் சுகம் கொடு, என் இதயத்துக்கும் அமைதி கொடு, என் வலியை களைந்து விடு, என்னை பொறுமையாளனாக ஆக்கு. இவ்வளவு நேரம் வலி இருந்தும் அந்த இரவு மட்டும் அவரது இதயம் மிகுந்த அமைதியுடன் இருந்தது. அவர் மெதுவாக சிரித்தார். என்னை யாராலும் குணப்படுத்த முடியாது, அல்லாஹ்வால் தான் முடியும் என்று சொல்லிக்கொண்டு அவர் கண்களை மூடினார். அத்தனை துவாகளும் ஓடி சூரா ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, சூரா பலக், சூரா நாஸ் அனைத்தும் ஓதப்பட்ட அந்த இரவு அவர் அமைதியாக தூங்கிவிட்டார். அடுத்த நாள் காலை அவர் எழுந்த நேரமே அவருக்கு ஒரு விஸ்திரமான இலகுவாக இருந்தது. காய்ச்சல் குறைந்திருந்தது. வலியும் பாதியாக இருந்தது. அவர் உடனே வானத்தை நோக்கி மிக மெதுவாக நன்றி சொன்னார். அல்லாஹ் நன்றி, உன்னால்தான் நான் நல்லாறேன். முஸ்தபாவின் இந்த அனுபவம் ஒவ்வொரு நோயாளிக்குமே ஒரு பாடமாக இருக்கிறது. உடம்பு சரியில்லாத நேரத்தில் அல்லாஹ்வை நாடினால் வலி குறையும், மனம் இலகுவாகும், நம்பிக்கை பெருகும். அவன் குணப்படுத்துவதில் எல்லை இல்லை. அவன் கருணை எந்த மருந்தையும் தாண்டியது. இந்த கதை நமக்கு சொல்ல வருவது, நோயில் இருந்தாலும் மனமுடையாதீர்கள். அல்லாஹ்வை நாடுங்கள். அவன் அருகில் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை.